17வது நிகழ்வு துவங்குறது. 16, 17, 18வது நிகழ்வு துவங்குறது. இந்த நிகழ்வு எல்லா பொருளும் இதன்பால் உல அப்படின்ற அந்த தலைப்புல தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற நம்முடைய ஐயா அவர்கள், நம்முடைய வாழும் வரலாறு சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகளை சொல்லி 64வது தொடராக பேச இருக்கிறார். கேட்க ஆவலாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இணைய இருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். களத்தை மாவட்ட ஆளுநர் அவர்கள் படிக்கிறோம். அழகராஜா ஐயா அவர்கிட்ட. ஐயா கிளம்புங்க. 54. சரிங்க சார், அது கொஞ்சம் மாத்திக்கலாம். இப்ப அழகராஜா ஐயா நீங்க தான் துவக்கிறீங்க. அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கம். மீண்டும் இரவு வணக்கம். 7418வது நிகழ்வாக எல்லா பொருளும் இதன்பால் உள என்ற 54வது தொடராக சிறந்த முதல்வராக விளங்கக்கூடிய, நல்ல பண்பாளராக விளங்கக்கூடிய ஐயா அவர்கள் இப்பொழுது உரையாற்ற நேரம் கருதி நேரடியாக நீங்கள் களத்திற்கு வாருங்கள். உடனுடன் நமக்கு இணைப்பு உதவி செய்த அமெரிக்கா உட்பட தலைமைச் செயலாளர் மற்றும் ஐயாவினுடைய சிறப்பு பேச்சாளருடைய நண்பர், எப்பொழுதும் போல் நமக்கு இந்த களத்தை தருகின்ற நம்முடைய நிறுவனர், துணைத் தலைவர், தலைமைச் செயலாளர் சரஸ்வதி அம்மா அவர்கள் மற்றும் அனைவருக்கும், நம்முடைய தொழிலாளர் தொண்டர் உட்பட இதில் கலந்து கொண்டுள்ள அனைத்து சான்றோர்களையும் வருக வருக என்று கூறி ஐயாவிடம் களம் ஒப்படைக்கப்படுகிறது. இப்பொழுது உங்கள் உரையை தாருங்கள் ஐயா, கேட்க ஆவலோடு இருக்கிறோம். அகர முதல எழுத்தெல்லாம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன், ஆதி பகவன் முதற்றே உலகு, அகர முதல எழுத்தெல்லாம். அனைவருக்கும் வணக்கம். போற்றுதலுக்குரிய உலக தமிழால் இணைவோம் இயக்கத்தினுடைய நிறுவனர் வேந்தர், கவின்கலை வேந்தர் சத்யா அவர்களே, அமெரிக்காவிலிருந்து இந்த இணைப்பினை ஈந்து நம்மை மகிழ்விக்கின்ற அன்பு மகள் பன்னாட்டு தூதுவர் அன்புட்டன் ஆனந்தி அவர்களே, இந்த இத்தகைய இடர்பாடுகள் வந்தாலும் அதையும் தாண்டி இந்த நிகழ்வுகளை நடத்துவோம் என்று இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தோழர்கள், நமது அருமை தலைமைச் செயலர், நம்முடைய பன்னாட்டு துணைவேந்தர், நம்முடைய வாழும் வரலாறு கோபால் ஐயா, புறநானூற்று செல்வர், நம்முடைய இசையரசி பாடும் குயில் சரஸ்வதி அம்மாள் மற்றும் இணைப்பிலே இணைந்திருக்கின்ற இன்று புதிதாக வந்திருக்கக்கூடிய எனது அருமை நண்பர், கழுதகை நண்பர் முனைவர் கண்ணப்பன் குமரேசன் மற்றும் நேர் அஞ்சலியிலே பார்த்து வாழ்த்தி கொண்டிருக்கிற தமிழ் நெஞ்சங்கள் அனைவரையும் ஒருங்கே வணங்கி நிகழ்ச்சிகள் செல்வோம். 2 வாரங்களாக இந்த நிகழ்வினை எல்லா பொருளும் இதன்பால் உள என்ற பொருண்மையிலே திருக்குறளினுடைய மேன்மையை, நுட்பத்தை, அதிசயத்தை நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே 13 அதிகாரத்திலே அடக்கமுடைமை என்பதை வரைக்கும் பார்த்துட்டு ஒழுக்கமுடைமையை சிந்தித்து வந்தோம். நம்ம இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய குறள் 134. ஆனால் அதற்கு முன்னர் இந்த உள்ள இந்த 3 பொருண்மைகளை 131, 132, 133 3 குறட்பாயும் வேகமாக பார்த்து விடுவோம். இன்றைக்கு புதிதாக ஒரு புத்தகத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். இது தேவநாய பாவனருடைய உரை. அந்த குறள்ல நம்ம பரிமேலழகர் தொடங்கி புதிய உரைகள் அத்தனையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிறதுல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அதில் இருக்கக்கூடிய ஒற்றுமையையும் வேற்றுமையையும் பார்த்து அதன் மூலமாக நாம் தேடுகின்ற பொருள் இருக்கிறதா என்று பார்ப்பதை விட பல கோணங்களில் இவர்கள் பார்க்கின்றவற்றை பார்க்கின்ற பொழுது நம்மளுக்கு என்ன நாம் இந்த குரட்பாக்களிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை சிந்திக்கின்ற வகையிலே என்னுடைய உரையை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். அந்த வகையிலே ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற குரட்பாவிற்கு ஐயா பாவாணர் என்ன சொல்லுகின்றார் என்றால், அறத்திலும் கடமையிலும் வலுவாது ஒழுகுதல் முக்கரணமும் அடங்கிய வழி இஃது எளிதாகலின் அடக்கமுடையின் முடைமைக்கு அடுத்த அதிகாரத்திலே இது வைக்கப்பட்டிருக்கிறது. ஒழுக்கம் விரும்பியதையெல்லாம் தரும். உயிர் எல்லா பொருளிலும் சிறந்தது. உயிருக்கு சிறப்பு எதனாலன்னா, அதை விட சிறப்பு ஒன்று இருக்குது அப்படின்னா அது ஒழுக்கம்தான். அதனாலதான் ஒழுக்கம் எல்லா சிறப்பையும் தருகின்றதுனாலதான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறத தேவன பாவனர் அவர்கள் அறுதியிட்டு சொல்லுகின்றார். அடுத்த குரட்பாவிற்கு பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பி தேரினும் அக்கே துணை. தேரான் தெளிவும் அப்படிங்கிறத நம்மளுடைய அந்த தேரா மண்ணா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு அடிக்கடி இந்த தேரி தேடி பார்க்கிறது, இது நம்மளுடைய தமிழனுடைய பண்பாடாக இருக்கிறது. தேறுதல் தெளிதல், இப்படி தெரிஞ்சு பார்க்கிறான். எதை நம்ம காக்க வேண்டும்? தேடி தேடி நம்ம வாழ்க்கைக்கு துணை என்ன என்றால் ஒழுக்கம் தான். அதனால அதை தெரிந்து ஓம்பி பரிந்து ஓம்பி காக்க அப்படின்னு சொல்லுகிறார். ஒழுக்கம் பரிந்து ஓம்பி காக்க, ஒழுக்கத்தை எவ்வகையிலும் கிடாதவாறு வருந்தியும் பேணி காக்க, தெரிந்து ஓம்பி தேரினும் அதுவே துணை என்று ஆயுத எழுத்தை அதில் வைத்திருக்கிறார் என்று குறிப்பாக சொல்லி, ஏகாரம் பிரிநிலை, அதனால ஒழுக்கமே துணையாக முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வலியுறுத்தி கூறுகிறார் அப்படின்னு இரண்டாவது பாடல் சொல்லியிருக்கிறார்கள். மூன்றாவது பாடலாக ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இந்த இடத்துல ரொம்ப நுட்பமாக நம்ம போன வாரம் நம்ம சந்திச்சோம். அப்படி பார்க்கின்ற பொழுது நம்மளுக்கு நிறைய சிந்தனைகளை செய்தோம். ஐயா என்ன சொல்லுகின்றார்னா, குடி என்னும் சொல் தலைக்கட்டு குடும்பம் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் வருது. அப்ப குடிகள் அப்படிங்கிறது ஒரு இனத்தை குறிக்கிறது, ஒரு நாட்டின் இனம் அப்படிங்கிறது இருக்குது. அல்லது ஐவகை மக்கட்கூட்டத்தையும் குறிக்கும்னு இங்கே கொஞ்சம் லேசா அந்த குலத்தை, ஒரே தொழில் செய்யும் மக்கள் வகுப்பு, வரணம், ஆரியர் வந்தர் பின்னர் உள்ள நிறம் பற்றியும் வகுப்பு பிரிவினை ஆதலால் குலமும் ஒன்றே குடியும் ஒன்றே, அதனால பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் தமிழ் கொள்கைக்கும் அதை தழுவிய வள்ளுவர் கருத்திற்கும் ஏற்காது. ஆகவே தமிழ் ஒழுக்கம் கெடினும் பிராமணனும் தாழ்ந்தனவன் ஆவான் என்பதே வள்ளுவர் கருத்தாகும் என்பது சொல்லி அவர் என்ன சொல்றார், ஒழுக்கம் உடைமை குடிமை. இந்த குடிமை என்பது குடும்பம், குடும்பத்தோடு அமைவது, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அப்படி இல்லாமல் வேறு ஒரு சிந்தனைக்கு நம்ம செய்யக்கூடாதுன்னு இந்த இடத்துல ஒழுக்கம் உடைமை குடிமை. ஒரு சிட்டிசன் அந்த நாட்டுல, இப்ப நம்முடைய ஐரோப்பிய நாட்டுல நம்ம இருக்கின்ற பொழுது அந்த நாட்டினுடைய குடிமை என்ன சொல்லுகிறதோ அதுதான். அதே மாதிரி இருட்டெரியில இருந்தோம்னா எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாமா? அது மாதிரி அந்தந்த நாட்டுல உள்ள குடிமை என்ன சொல்லுதோ அதைப்படி ஒழுங்கு நடத்தணும். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படிங்கிறத நம்முடைய பாவாணர் அவர்கள் தன்னுடைய கருத்தாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி, ஒழுக்கத்தின் மேன்மை, ஏன் ஒழுக்கம் பேண வேண்டும், இதை பற்றியெல்லாம் வள்ளுவர் அழகாக சொல்லிக்கிட்டே வர்றார். அப்படி சொல்லிக்கிட்டே வருகின்ற பொழுது 134வது குரட்பா இன்றைய சிந்தனைக்கு மரப்பினும் ஒத்துக்கொள்ளல் ஆகும். மரப்பினும் ஒத்துக்கொள்ளல் ஆகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். இந்த குரட்பா கொஞ்சம் நம்ம நின்று பார்க்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். காரணம் என்னன்னா, இது பல புதிய செய்திகளை நமக்கு தருகின்றது. முதற்கண் பரிமேலழகர் இதற்கு என்ன சொல்கிறார்?
அதாவது ஓத்து மரப்பினும் குழலாகும் அப்படிங்கிறத அவர் கொண்டு கூட்டி பொருள் இருக்கிறார். ஒரு பார்ப்பான் என்பவன் ஐயா கற்ற உங்க காணொளி வேதத்தினை. அணைஞ்சிருக்கு. அப்படியா? வீடியோ சரியாயிருச்சுமா? அப்படி ரெக்கார்டிங் ஆயிடுச்சு. இல்ல, வீடியோ ஆயிடுச்சா? வீடியோ இல்ல ஐயாவோட படம் தெரியல, ஐயா வீடியோ தெரியல. வீடியோ வரல. வரும் வரும் அந்த வரும். நான் ஏன்னா அதுலயே தான் பெருமையில எடுக்கிறேன், சரி அதனால சரி. அதுல என்ன பார்த்து இருக்கலாம். பேசுறாரு அதனால. அதனால இந்த ஓத்து மரப்பினும் குழலாகும் என்பது கற்ற வேதத்தினை ஓதச் செய்து அதை கேட்டு மறந்தான் ஆயினும் அவன் அந்த வருணம் கெடாமையின் பின்னும் அது கொள்ளலாம். அதாவது பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும். அதாவது அவன் ஒரு உயர்ந்த வருணம் தன் ஒழுக்கம் குன்ற கெடும் என்னும் ஒரு கருத்தினை நம்மளுக்கு பரிமேலகர் சொல்லுகிறார். அதாவது அவன் மறந்தான்னா இலிகுலத்தலாம் ஆயிடுறான், அதனால மறக்க கூடாது. இந்த மறப்பினும் அப்படின்னு சொல்றாரு, மறக்க மாட்டான். அப்படி ஒருவேளை மறந்தான்னா அவன் இலிகுலத்தானாக மாறிவிடுகிறான். அதனால சிறப்புடை வருணத்திற்கு மொழிந்தமையால் இந்த ஏனைய வர்ணங்கட்கும் கொல்லப்படும். அவங்கவுங்க அந்த வேதத்தினை கற்ற பார்ப்பான் எப்படி மறந்தால் அவன் குன்ற கெடுவானோ, அதுபோலதான் ஒவ்வொருத்தருக்கும் உரிய அவன் எந்த எந்த அந்த பகுதியிலே பிறந்திருக்கிறானோ அந்த பண்பாட்டின்படி அவன் ஒழுகல் வேண்டும். அவ்வாறு ஒழுகாவிட்டால் அது அவனுடைய ஒழுக்க குறைவாக கருதப்பட்டு அவன் கீழ்குடியாக கருதப்படுவான் அப்படின்னு 5 குலமும் அதனுடைய குலத்தினுடைய தொழிலை செய்ய வேண்டும் என்பதாக இந்த இடத்துல சறுக்கி இருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். ரொம்ப குறிப்பா உயர்வு தாழ்வை பற்றியும் நம்முடைய பரிமேலழகர் சொல்லுகின்றார். ஆனால் நம்முடைய இந்த குறட்பாவிற்கு தேவநேய பாவாணர், கலைஞர், மூவா எல்லாரும் என்ன சொல்றாங்கிறத ஒரு தடவை தேட வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப உதாரணமா நம்முடைய சராசரியா நம்ம என்ன நினைப்போம்னா, பார்ப்பான் என்பவன் வேதத்தை கற்று அதை மறந்துவிட்டால் மீண்டும் படித்துக் கொள்ள முடியும். ஆனால் பிறப்புக்கு சிறப்பு சேர்க்கும் ஒழுக்கத்திலிருந்து அவன் தவறினால் இளிமகன். இது நேரடியாக பொருளாக பொதுவாக எல்லோருமே பார்க்கிறது. மூவா என்ன சொல்லுகிறார் என்றால், கற்ற மறைப்பொருளை மறந்தாலும் மீண்டும் அதனை ஓதிக்கொள்ள முடியும். ஆனால் மறை ஓதுவனுடைய குடிப்பிறப்பு ஒழுக்கம் குன்றினால் கெடும் அப்படிங்கிறார். இதுல நம்ம எந்த லாஜிக்கை வச்சு சொல்றான்னு தெரியல. ஒருத்தன் கற்றதை மறந்துட்டான்னா அவன் பிறந்த குடிப்பிறப்பு மாறிவிடும்ங்கிறாரு. இது ஒரு சிக்னேச்சர் அப்படிங்கிறது மாதிரி. அப்ப ஓதவே மாட்டான். அதாவது பாப்பானானவன் மறைபொருளை மறக்க கூடாது. அதுபோல அவன் மட்டும் இல்ல, அவங்கவுங்க அந்தந்த குலத்துல என்ன இருக்கோ அதை மறந்துட்டானா அவன் நிச்சயமாக அந்த பிறப்பிலிருந்து மாறுபடுகிறான் அப்படிங்கிறது மாதிரி அர்த்தமா தான் வருது. மூவா கூட அதே பொருளை தான் சொல்றாரு. சாலமன் பைப்பாயா என்ன செய்கிறாருன்னா கொஞ்சம் அதை மாற்றி, பார்ப்பான் தான் கற்ற வேதத்தை மறந்து போனாலும் பிறகு கற்றுக்கொள்ளலாம். இதுவரைக்கும் எல்லாருமே ஒன்னாதான் சொல்றாங்க. ஆனால் அவன் பிறந்த குலத்திற்கு ஏற்ற மேலான ஒழுக்கத்திலிருந்து தாழ்ந்தால் அவன் குலத்தாலும் தாழ்வான். இது எளிமையாக சொல்லியிருக்கிறாரே ஒழிய கருத்திலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. சாலமன் பாப்பையா சொல்வதும் பரிமேலழகர் சொல்வதும் மூவா சொல்வதும் ஒன்றே. பார்ப்பனன் ஒருவன் கற்றதை மறந்து விட்டால் மீண்டும் படித்துக் கொள்ள முடியும். ஆனால் பிறப்புக்கு சிறப்பு சேர்க்கும் ஒழுக்கத்திலிருந்து அவன் தவறினால் எளிமகனே ஆவான் என்று கலைஞரும் இதற்கு அப்படித்தான் பொருள் சொல்லுகிறார். அப்ப எல்லாருமே என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த குறள் பிறப்புனால ஒருத்தன் ஒழுக்கத்தை தவறி நடைபெறுகின்றான். அதாவது பிறப்புனால ஒரு ஒழுக்கம் கொடுத்துருக்காங்க, அந்த ஒழுக்கத்தை தவறி ஒருவர் நடந்தால் பிறப்பிலே மாறிக்கொள்ளலாம், பிறப்பு நிலையிலே அப்படிங்கிறது மாதிரி ஒரு கருத்தினை எல்லாருமே சொல்றாங்க. தேவநாய பாவனர்
இதற்கு என்ன சொல்லுகிறார் என்றால், பார்ப்பான் ஓத்து மரப்பினும் குழலாகும். அதாவது ஒரு பார்ப்பான் தன்னுடைய வேதத்தை மறந்துட்டாலும் பரவாயில்ல, தப்பு தப்பா சொன்னா கூட அதை எடுத்துக்க. ஏன்னா அவன் பிறப்பால அவன் பார்ப்பான். ஆரிய பார்ப்பானான பிராமணன் தான் கற்ற வேதத்தை மறந்தானாயிலும் அதை திரும்ப ஓதிக்கொள்ள முடியும். பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும். ஆனால் அவன் தன்னை உயர்ந்தனாக சொல்லிக் கொள்ளும் பிறப்பு தமிழ் ஒழுக்கம் குன்றின் கெடும் அப்படின்னு இங்க அவர் புதுமையாக ஒரு, ஏன்னா ஒழுக்கம்னா தமிழ் ஒழுக்கம்ங்கிறார். ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டின் பண்பாட்டின்படியே அவன் ஒழுக்க மரபில் இருக்க வேண்டும். பிராமணன் வேதத்தை மறந்தானா மறக்கவில்லையா என்பது பிரச்சனை அல்ல, அது ஆய்வுக்குரியது அன்று. தமிழ்நாட்டில் அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைபிடித்தானா இல்லையா என்பதே அவன் ஆய்விற்கு உரியதாகும். இவர் தேவன பாவனார் இந்த இடத்துல ஒரு, அதாவது ஒழுக்கம் உடையது குடிமைன்னு சொன்ன உடனே எந்த நாட்டுக்கு அவன் இருந்தாலும் அந்த நாட்டினுடைய ஒழுக்கத்தை அவன் பேணுகிறானா, அப்படி இல்லாட்டி அவன் தாழ்ந்தவன். அவன் வேதத்தை மறந்தானா மறக்கவில்லையா என்பது பத்தி பிரச்சனை இல்லை, ஏன்னா தமிழ்நாட்டுல வேதம் தேவையில்லை. அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைபிடித்தானா இல்லையா என்பதே ஆய்வுக்குரியதாகவே அவ்வொழுக்கத்தினாலேயே அவன் உயர்குலத்தான் ஆவான் என்பதும் அது கெட்ட விடத்து தாழ்ந்த குலத்தான் ஆவதும் என்பது தமிழுற நூல் முடிவாம் அப்படின்னு. தமிழர்களுடைய முடிவு என்னன்னா, பார்ப்பான் உயர்ந்த குலம் என்று அவன் தான் சொல்லிக்கிறான், வேற யாரும் சொல்லல. அவன் சொல்லிட்டு போகட்டும், அதை நம்ம ஏத்துக்குவோம், பரவாயில்ல. ஏன்னா படிக்கிறான், படிச்சதை மறக்காம வச்சிருக்கிறான், அதை செயல்படுத்துகிறான், அவன் உயர்ந்தவனாகவே இருந்துட்டு போகட்டும். அவனுடைய கருதுதல்ல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ் நாட்டினுடைய விதிகளை மாற்ற நினைக்கின்றானால் அவன் உயர்ந்தவனாக கருத முடியாது அப்படின்னு ஒரு ரொம்ப புதுமையான ஒரு உரையை நம்முடைய பாவாணர் அவர்கள் இதற்கு கொடுத்திருக்கிறார்கள். அது கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதுதான். எந்த நாட்டுல போனாலும் இயற்கையோடு இணைத்து வாழ்வதுதான் நம்முடைய அறிவு அப்படின்னு வள்ளுவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த இளம் என்று அசகி இருப்பானை காணி நிலம் என்னும் நல்ல நகும் அப்படிங்கிறது மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பினை செய்து உயர்வையை அடைய வேண்டும். ஆனால் சதி செய்து மற்றபடி இது விதி இது அப்படின்னு பொய்யுரைகளை பரப்பி அதிலே ஒரு புகழை தேடி அதுல இளைப்பாறுகின்ற தன்மையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அங்கங்க தமிழ் மாணவர்களுக்கு சொல்லக்கூடாது எல்லாமே என்னன்னாக்க மிக நல்ல ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பது. அந்த ஒழுக்கத்திலே களவு இருக்கக்கூடாது, களவும் கற்று மறந்து விட வேண்டுமே ஒழிய அதையே பிடிச்சு தொங்கக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய பெரியோர்கள் எல்லாம் நம்மளுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த கருதுகோள்கள் நிறைய இருக்கலாம், ஆனா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. நீ உயர்ந்தவனாக உன்னை கருதி கொள்ள வேண்டும் என்றால் குடிமையை நீ அனுசரிக்க வேண்டும். ஆக ஒழுக்கம் உடைமை குடிமை. எந்த நாட்டிலே நீ இருக்கிறாயோ அந்த நாட்டினுடைய சட்ட விதிகளை ஏற்று நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பாவாணர் சொல்லுகின்றார்கள். அது ஒரு சிந்தனைக்குரியது. இப்ப நம்ம போயிட்டு எந்த நாட்டுல போனாலும் அங்க போயிட்டு அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக நம்ம செய்து கொண்டிருந்தோம் என்றால் நாமும் அங்கே அல்லல் உற்று செய்யத்தான் செய்வோம். அப்ப நம்முடைய அடிகளார் தான் நம்மளுக்கு இதை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். தமிழ் முனிவரான நம்முடைய குன்றக்குடி அடிகளார் பெரியவர், அவர் இதற்கு ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை தருகின்றார். கற்ற வேதம் மறந்தானாயில் திரும்பி கற்றுக்கொள்ளலாம். இதை மறப்பது பெரிய குற்றம். ஆனா திருமறைகளிலும் மதங்களிலும் சொல்லப்படுவது என்றால் மறப்பது நன்றி, மறப்பது நன்றன்று. அது மேல படிக்கிறது மறக்கிறதும் நன்றன்று. இந்த மறதி அதுதான் மடியை கொடுக்கும், மடியின்மையை தோற்றுவிக்கிறது. அதனால மடியின்மையை நோக்கி போகணும்னா மறக்காம இருக்கணும். அதாவது மைண்ட்ஃபுல்லா வாழணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதை செய்வது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா மறதி இருந்தாக்க செய்யறது கஷ்டம். ஆக மறக்கிறது கூட பிரச்சனை இல்லையா அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப
மதங்கள்ல வந்து நம்ம அந்த ஒண்ணு நினைக்க மறந்தேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப என்னை மறந்துட்டு வேற யாரும் நினைக்கிறேன்னு காதல்ல கூட கேட்பாங்கல்ல காதல். அப்ப அந்த வகையில மறப்பது ஒரு மிகப்பெரிய குற்றம் தான். ஆனால் அதை திரும்ப கற்றுக்கொள்ளலாம் கொஞ்சம். அதான் ரெஸ்டோரிங் இன்டெகிரிட்டின்னு இன்றைக்கு உள்ள ஒரு பெரிய விஷயம். இந்த மறப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும், அதை நினைத்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஒருத்தன் மறந்துட்டானா அது ஒரு பெரிய தவறு கிடையாது. இன்றைக்கு நம்மளுடைய கல்வி பூராமே இந்த மனப்பாடம் பண்றதுலயே இருக்கு. இதை மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை இப்பவாவது வந்திருக்கு. ஏன்னா அறிவுக்கும் அந்த நினைக்கிறது கொஞ்சம் தொடர்பு இருக்கலாம். ஆனாலும் ஒட்டுமொத்தமாக மனப்பாடத்தை நம்பியே ஒருவன் வாழக்கூடாது. அப்ப அந்த மறக்கிறது வந்து ஒரு பெரிய தப்பு கிடையாது. கற்ற வேதத்தை ஒரு பார்மான் மறந்து விட்டா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இல்ல, எனக்கெல்லாம் நிறைய நகரத்தார் நண்பர்கள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் வேதம் வந்து பார்ப்பவர்களை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கும். இந்த கோயிலுக்கு மலேசியாவுக்கு போய் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆள் எடுப்பாங்க. ஒரு 40-45 அந்தணர்களை அவர்கள் தேர்வு செய்வார்கள். அவர்கள் ஓதுவதிலே சில பேர் வந்து வெறுமன பூனலை போட்டு கொண்டு வந்து உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா 40 பேர் கிடைக்காது, இல்ல வேற வேலைகளா இருக்கும். ஒரே நேரத்துல பல கோயில்கள்ல கும்பாபிஷேகம் இருக்கும், போக முடியாம போயிடும். மலேசியாவுக்கு வர்றதுக்கு அவங்கள்ட்ட பாஸ்போர்ட் இருக்கும். இப்ப இவங்க இன்டர்வியூ வச்சு நடத்துவாங்க. அவர்ல ஒரு சில பேர் மாணிக்கம் செட்டியார்ங்கிறவர்லாம் இருக்கிறது எங்களுடைய குடும்ப நண்பர். அவருக்கு எல்லா வேதமும் கச்சு அப்படியே கரைச்சி குடிக்கிறது. இவனுக்கு தெரியாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுவார். 10 சொல்லுகின்ற பொழுதே அந்த சமஸ்கிருத வேதத்தினுடைய உச்சரிப்புல இருந்தே கண்டுபிடிச்சுவாரு. இவர் இல்ல இவர் அப்படின்னு தட்டி தட்டி தடுவாரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப கற்ற வேதம் மறப்பது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அது பெரிய தப்பும் கிடையாது. அதை திரும்பி படிச்சுட்டு அடுத்த முறையில் அவன் வந்துட முடியும். அவனுடைய பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும் அப்படிங்கிறது இந்த இடத்துலதான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது வள்ளுவம். அதனால இங்க பிறப்பு ஒழுக்கம் என்பதை அந்த பார்ப்பனர்கள் சொல்லுகின்ற 5 வகையான அந்த மாதிரி பார்க்க கூடாது. பிறப்பொழுக்கம் என்பது 2வது பிறப்பே ஆகும் அப்படின்னு எடுத்துக்கணுமா. அவன் மறந்துட்டானா அவன் 2வது பிறப்பு பிறக்கிறான்னு அர்த்தம். பார்ப்பனருக்கு 2 பிறப்பு உண்டு. ஒன்று எல்லாரையும் போல, 2வது பிறப்பு அந்த முப்புரி நூல் அணிந்து காயத்ரி முதலிய மந்திரங்கள் என்ன தலைப்படுதல். இந்த அடிப்படை ஒழுக்கம் தவறக்கூடாது. அப்படி பார்ப்பனருக்குரிய பிறப்பொழுக்கம் குன்றியவர்களை பார்ப்பனர் என்று மதிக்கிறாதே அப்படின்னு இந்த இடத்துல அடிகளார் அவர்கள் இதற்கு உரை எழுதுகிறார். பார்ப்பனார் என்பவர்கள் வேதம் ஓதுதல் ஓதுவித்தல் என்ற தொழிலையே மேற்கொள்ள வேண்டும். அவர்கள் சந்தியாவதனம் செய்ய வேண்டும். இதெல்லாம் அவங்களுக்குள்ள உள்ள ஒரு கடமை. அதாவது பிறப்பினால் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன தொழிலை ஒழுக்கமாக அவர்களுக்கு ஓதுவித்தார்களோ அவர்களுடைய மூத்தோர்கள் அந்த தொழில்களை அவர்கள் செய்தல் வேண்டும். மற்ற தொழில்கள் செய்வாராயின் அந்தந்த இனத்திலே அவர்களை சேர்க்க வேண்டும் என்ற நிலை வருகிறது. அதனால அவர்கள் அங்கேயே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் மறவாது அந்த வேதம் ஓதுதலை தவறு இன்றி மறவாமல் செய்ய வேண்டும். அதாவது தோன்றிற் புகழோடு தோன்றுக அப்படிங்கிற கருத்துல பார்ப்பானை எடுத்துக்காட்டாக சொல்றார். அவர் ஒரு வேலையை செய்கின்றார் என்றால் அந்த வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும். வேதம் மனனம் செய்துதான் அவர்கள் செய்ய வேண்டும். அதை அவர்கள் மறப்பார்களாயின் அவர்கள் அந்த வேதத்திலிருந்து நழுவியவர்களாக ஆவார்கள். அவர்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு அர்த்தத்தை அடிகளார் அவர்கள் இந்த குறட்பாவிற்கு சொல்லுகின்றார்கள். ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. அதாவது பிரம்மகத்தி தோஷம் வந்துடும் எல்லாருக்கும். ஆனா அதை பற்றியெல்லாம் நிறைய வேதங்கள்ல அதிலே வருது. அது இருந்துட்டு போகுது. ஆனால் அதையாவது ஒருவராக அனுசரி அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்லுகிறது. அவர்கள் திரும்பி படிச்சு அதை மறுபடி மறக்காமல் செய்ய வேண்டும். செய்கின்ற தொழிலை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றாரே ஒழிய இது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதிலிருந்து நழுவாமல் இருக்கிறது என்று அடிகளார் சொல்லுகிறார். நம்ம டாக்டர் சுபா அண்ணாமலையார் தேவகோட்டையினுடைய ஒப்பற்ற அறிஞர், அவர் என்ன சொல்லுகின்றார்? தியாகராஜா கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர்.
முகப்பா அடித்தளமா? இதுக்கு தலைப்பு, ஒவ்வொரு குறட்பாவுக்கும் ஒரு தலைப்பு ஜி.யு. போப் அவர்களை போல அவர் தருகிறார். இந்த குறட்பாவிற்கு அவர் விட்ட தலைப்பு வித்தியாசமா இருக்கு. முகப்பா அடித்தளமா? கட்டிடத்தின் முகப்பு தோற்றம், மேல்புற வடிவம், கூரையின் தோற்றம் முதலியவை கலையுணர்விற்கு ஏற்ப மாறி அமையலாம். ஒரு எலிவேஷன் சொல்லுவோம் நம்ம. ஒரு கட்டடம் ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த கட்டடத்தினுடைய எலிவேஷன் அது எப்படி வேணாலும் மாத்தி அமைக்கலாம். கோபுரத்தை நம்ம நம்ம தமிழக முறையில அல்லது பன்னாட்டு முறைகள்ல வெவ்வேறு மாதிரியா நம்மளுடைய முகப்பு அமையலாம். ஆனால் அடித்தளம் அது எப்படி மாற முடியும்? அடித்தளம் இவ்வளவு இந்த மண்ணை சார்ந்தது. எந்த நுட்பமா அவர் சொல்ல, இந்த மண்ணுக்குள்ள நீ வாழணும்னா அடித்தளம் தேவை. நம்ம பெல்ட் போடணும்னு இருந்துச்சுன்னா அந்த கட்டடத்துக்கு பெல்ட் போடணும். நீ அதை போய் நான் மாத்தி அமைக்கிறேன்னு பெல்ட் போடாம கட்டினேன்னா மொத்த கட்டடமும் இடிஞ்சு விழுந்துரும். ஆக அடித்தளம் சில இடங்கள்ல பெல்ட் தேவைப்படாது. அந்த பெல்ட்ங்கிறதையும் அவர் நுட்பமா இந்த இடத்துல அவர் காட்டுறாரு. முகப்பா அடித்தளமா? வாழ்வின் கடமைகள் அனைவருக்கும் ஒன்றல்ல. அவரவர் மனப்பக்குவத்திற்கும் சூழலுக்கும் தக்கபடி மாறியே இருக்கும். தொழில்களும் அப்படியே. ஏன்னா லைக் அட்ராக்ட்ஸ் லைக். ஒரு உளவியல் காரணத்தை சொல்றார். உனக்கு என்ன பிடிச்சிருக்கிறதோ அதை நோக்கி நீ கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துருவ. உன்னுடைய தொழிலும் அப்படிதான். அதனால எல்லாருக்கும் ஒரே தொழில் இருக்க முடியாது. அது மாதிரி இவற்றை செய்பவரும் வரும் சிறப்புகளும் வெவ்வேறாக அமையும். இப்ப நல்லொழுக்கம் அத்தகையது அல்ல. அது வாழ்வின் அடித்தளம். முகப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா அடித்தளம் ஒரே மாதிரியா இருக்கணும். அந்த மண்ணுக்கு சேர்ந்த மாதிரி அந்த ஆழத்துக்கு நம்ம அடித்தளம் அமையணும். இன்னைக்கு தைவான் நாட்டுல மிக அதிகமான நில அதிர்வு நடக்கக்கூடிய இடத்துல உயரமான கட்டடம் இருக்கு. அப்ப அதனுடைய அடித்தளத்தை அவங்க எப்படி போட்டிருப்பாங்க? அதுக்கு ஒரு கொள்கை இருக்கும். மேல எவ்வளவு போகுதோ அதுக்கு கீழே அவ்வளவுக்கு அதுல ஒரு பகுதி நிச்சயமாக போக வேண்டும். அப்ப இந்த அடித்தளம் தான் ரொம்ப இன்றியமையாது. மேல இருக்கிற முகப்பினுடைய டிசைன் மாறலாம், அமைப்பு மாறலாம், அதனால ஒண்ணு இல்லை. ஆனால் அவைகள் ஸ்திரமாக நிற்பதற்கு மிக தேவை அதனுடைய அடித்தளம். அப்ப நல்லொழுக்கம் என்பது எப்படி அப்படின்னா வாழ்வினுடைய அடித்தளம். ஒருத்தனுடைய ஒழுக்கம் சிறப்பாக அமைய வேண்டும். ஏன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரும். ஒழுக்கம் உடைமை குடிமை. அது அனைவருக்கும் பொதுமானது. அதை மாறுதலை அனுமதிக்காது. ஒரு மனிதன் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் செய்கின்ற தொழிலை சிறப்பாக செய்ய வேண்டும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் த டிக்னிட்டி ஆஃப் லேபர் அதுல கிடையாது. அவன் செய்கின்ற வேலையை ஆபிரகாம் லிங்கன் தான் அவருடைய தந்தையை பார்த்து எதிர்கட்சியில இருக்கக்கூடியவன் சொல்லுகிறான், உங்கள் தந்தை என் தந்தைக்கு காலனியை தைத்து தந்தவர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இலக்காரமா பேசுகின்ற பொழுது அவர் அப்படிப்பட்ட மேன்மையான ஒரு திறமை உடையவர் என்னுடைய தந்தை. அவர் செய்த காலனி நிச்சயம் கரெக்டாக உங்க அப்பாவுக்கு பொருந்தி இருக்கும். உங்களுக்கு தேவை என்றால் சொல்லுங்கள், நானும் அதே மாதிரி செய்து வருகிறேன் என்று பெருமையோடு சொன்னவர் ஆபிரகாம் லிங்கன். அதனால செய்கின்ற வேலையிலே உயர்வு தாழ்வு கிடையாது. இப்ப நல்லொழுக்கம் என்பது ஒரே மாதிரி தான். ஒழுக்கத்துல மேன்மை பெரியவங்க பெருசு சிறுன்னு கிடையாது. ஒழுக்கம் என்பது என்னன்னா சீராக செய்வது. அது அடித்தளம், அது வாழ்வின் அடித்தளம், அது அனைவருக்கும் பொதுவானது, மாறுதலை அனுமதிக்காது. எந்த கடமை செய்பவராக இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் நல்லொழுக்கம் என்பது ஒன்றுதான். அது கடமை, அண்ணா சொல்றது மாதிரி கண்ணியம், கட்டுப்பாடு. கடமையை செய்ய வேண்டும், கண்ணியத்தோடு செய்ய வேண்டும், கட்டுப்பாடோடு செய்ய வேண்டும். அப்ப கடமை செய்கிறது நம்முடைய கடமை. இந்த தொழிலுக்கு இதுதான் கடமை அப்படின்னு இறுதியா விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்தல் வேண்டும். தொழில் மாறினால் சிறப்பு மாறுபடும். அப்ப தொழில் அடித்தளம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஆட்டம் கட்டும், சிறப்பு இருக்காது. 8.1 ரிக்டர் ஸ்கேல்ல அந்த பூமி அதிர்கின்ற பொழுது அந்த கட்டடம் நிற்கிறது என்றால் அதனுடைய ஸ்திரத்தன்மை எப்படி இருக்குதுன்னா அந்த ஒழுக்கத்தோடு கட்டப்பட்டிருக்கிறது.
அது அறிவியல் பாம்பாக இந்த இடத்துல இப்படி ஆடினால் ஆடாத லெவலுக்கு அதனுடைய அடித்தளம் அமைந்திருக்க வேண்டும். அது ரெண்டு பக்கமும் ஆடுவதற்கு ஏற்றபடி கம்பி அமைப்புகளை கொண்டு கட்டி இருக்க வேண்டும். அது மீண்டும் அது உயர இடத்திற்கு செல்லுகின்ற வகையிலே அதுல இருக்கக்கூடிய பொருட்களினுடைய தரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப இவ்வளவு எல்லாத்தையும் கூடினா தான் இந்த பயாட்னு ஒரு அறிஞர் ஒருத்தர் இருக்கிறார். அதான் பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீனில் பழகின படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான், எதனை கண்டான், மதங்களை படைத்தான் என்று கவிஞர் பாடுகின்றது போல நம்முடைய இந்த பயாட்ங்கிறவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பறவையை கண்டால் விமானம் படைத்தான். ஆனா பறவைகள் ஒன்று சேர்ந்து பறக்கின்ற பொழுது அவைகள் என்ன செய்யும்னா, தனி பறவை காத்துல விழுந்துடும். ஆனா 100-200 பறவைகள் ஒன்றாக சேர்ந்து 2000 கிலோமீட்டர் போகின்ற பொழுது அந்த காற்றினை துச்சமா மதிச்சு அதுக்கு பாட்டு ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி ஒழுங்கோடு சென்று அவைகள் என்ன செய்யும்னா பல வகையான அமைப்புகளில போய் அந்த காற்றை வெல்லும், இயற்கையை வெல்லும். இப்ப அதுல இருந்து நுண்ணறிவுகளை நம்ம பெறுகிறோம். இன்னைக்கு கோவிட் வந்த பொழுது அந்த வைரஸ் என்பது பல எல்லைகளை கடந்து, சீதோஷ்ண எல்லைகளை கடந்து பரப்புகிறது. கண்டம் விட்டு கண்டம் வந்திருக்குன்னா அதற்கு ஒரு அறிவு, நுண்ணறிவு கிடைச்சிருக்கு. இப்ப அதை பார்த்து நம்ம கத்துக்கிறோம் எப்படி இந்த தடைகளை தாண்டி எல்லாரும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதை. அதை பற்றிய இயற்பியலார் நிறைய தேடல் வைத்திருக்கிறாங்க. பறவையை கண்டு படைக்கின்ற ஒரு அறிவியலையும், பறவைகள் நிறைய பேர் செய்கின்ற அந்த கூட்டாட்சியிலிருந்து நாம் எப்படி இருக்கிறது, கா 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 என்று காக்கா கரைந்து உண்ணுகின்ற அந்த பண்பிலிருந்து நம்ம எப்படி இந்த பூமியை கட்டுவது, போரற்ற உலகத்தை சமைப்பது என்று அறிஞர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு என்னன்னா, நல்லொழுக்கம் என்பது ஒன்றுதான். அத ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இவர் சொல்லியிருக்கிறாரு. நீ யாரா இருந்தாலும் இருந்துட்டு போ, நீ உன்கிட்ட பல அடுக்குகள் உன் மனசுல இருந்தாலும் இருந்துட்டு போ, அந்த தொழிலையாவது ஒழுங்கா செய்யா அப்படிங்கிறது மாதிரிதான். ஒழுக்கம் மாறினால், கெட்டு போனால் வாழ்வே பாலாயிருமியா, பயனற்று போயிருமியா. நீ உன் மரபில் வந்தவர்கள் சொன்னதையாவது செய்யே. அவன் பிழைக்கணுங்கிறதுக்காண்டி நீ கயமையாக ஒரு 4 பேருக்கு வாய்ப்பு கேட்கறது போது அது தட்டி பறிக்காதே, அது பெரிய பாவம். அந்தணரின் கடமை என்பது வருணத்திற்குள்ள மனப்பக்குவம் வந்தால் உள்ள கடமை வேதம் போதுதான். அதாவது டென்னிஸ்ல விளையாடுறவன் என்ன செய்வானாக்க, பந்த மேல தூக்கி போட்டு ராக்கெட்டால அடிப்பான். கிரிக்கெட்ல அதே மாதிரி போயிட்டு எதிர்த்தாப்புல உள்ளவன் பந்த போடுவான், இவன் அடிக்கான். அப்ப அந்த ஒவ்வொரு விளையாட்டுக்கும் அதற்குன்னு உள்ள சிறப்பு தன்மை தனித்தனியாக இருக்கிறது. நீ அதுல அதை திறமையாக செஞ்சாதான். இங்க போயிட்டு நான் மாத்தி பந்த தூக்கி மேல போடுவேன், பவுலர்கிட்ட பந்த கொடுக்க மாட்டேன்னு கிரிக்கெட்ல இருந்து டென்னிஸ் விளையாட்டுட்டு இருந்தானா ஒருத்தன், அது மாதிரி செய்ய கூடாது. அந்தணரின் கடமை அப்படின்னு அதுக்கு மனப்பக்குவம் வேணும். பார்ப்பனன் அப்படின்னு சொன்னா யாருன்னா, ஆன்மாவும் இறைவனும் கலக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆத்மா இறைவனோடு கலக்க முடியுமா அப்படின்னா, அப்படி முடிகின்ற டயத்துல உணர்ச்சியின் வெள்ளத்துல 2 பேரும் கலப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி. அதுல அவர் வருவாரா அப்படின்னு நம்முடைய அகத்திணைகள் சொல்வதை போல, அவர் வருவாரா, அவர் கை குடிப்பாரா, அவர் என்னுடைய வளையல்களை தாங்குவாரா, அவர் என்னோடு கூடுவாரா அப்படின்னு பெண் ஏங்குகிறது மாதிரி இந்த நம்முடைய ஆன்மாவும் ஆவியும் பரிசுத்த ஆவியும் இணைகின்ற அந்த நேரத்துல பார்க்கக்கூடிய வல்லமை பெற்றவராக, சான்றோர்களாக இருக்க வேண்டும். அப்ப அந்தணரின் கடமை அப்படிங்கிறது ஒரு பக்குவத்தோட இருக்க வேண்டும். அது வேதம் ஓதுதல். அதை சில காலம் விட்டு தொழிலாக, வாணிகமாகவோ வேறு பணியையோ செய்யலாம். பிறகு மனப்பக்குவம் வந்த பிறகு மீண்டும் அந்த இடத்துக்கு போகலாம், மறுபடியும் வேதம் ஓதலாம். அப்ப அந்த நான் அந்த சான்றோனுக்கு
தேவையானதைகளை படித்து படித்து ஓதி ஓதி பக்குவம் பெற வேண்டும். அப்படி அவன் அந்த பக்குவம் வந்த நிலையில மேல போகலாம். குறைகின்ற பொழுது கீழே வந்துட வேண்டியது, வேற தொழிலுக்கு போயிட வேண்டியதுதான். எவரும் புலன்களை அடக்காமல் ஆசைக்கும் பிற உணர்ச்சிக்கும் அடிமையாகி நல்லொழுக்கத்திலிருந்து நழுவி வழுவி போய்விட்டால் அவர்களின் வாழ்வே பாழாகும். ஆகவேதான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடை மறந்துட்டு என்னால தண்ணி போடாம இருக்க முடியாதுன்னா நீ போய் சாமி கிட்ட போய் சாமின்னு கருதக்கூடியவர்களுக்கு முன்னாடி போய் நிக்க கூடாது. ஒழுக்கமாக இருக்கின்ற இடத்திலே எல்லோரும் நம்பிக்கையோடு செல்லுகின்ற ஒரு இடத்துல போய் அங்க நிக்க கூடாது அப்படிங்கிறதான் அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு காலம் அப்படி இல்லை. நிறைய கோயில்கள்ல நிறைய இதை கேட்கின்றோம். பிறப்பு ஒழுக்கம் தவறி நடைபெறுகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். அவனுக்கு நம்பிக்கையில் ஏற்றினாலும் எனக்கு தாயமங்கலத்துல பக்கத்துல ஒரு இடத்துக்கு போனேன். எலெக்ஷனுக்கு போகின்ற பொழுது 2 பேர் இருந்தா 3 பேர் போனாங்க. 3 பேர் இருந்தாங்க. வெளிநாட்டுல இருந்து நிறைய சம்பாதிச்சுட்டாங்க. 3 பேரும் போய் போதையில ஒருத்தனை குத்திக்கிட்டு 2 பேரு தான் இருக்கான். ஒருத்தன் இறந்து போயிட்டான். அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்கிட்ட இருந்து செயினை அறுத்துட்டு அவங்க பாட்டுக்கு அந்த ஊர்ல திரிவாங்க. அவங்கள பிடிச்சி 2 அடி அடிச்சு திருப்பி வாங்கி கொடுப்பாங்க. பாதி தான் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தான். அப்ப அந்த பக்கம் வந்த ஒரு பெண்கிட்ட கேட்டேன், இவங்களை எப்படி நீங்க சமாளிக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது, நாங்க வரும்பொழுது இவங்க எதிர்பட்டாங்கன்னா நேர கருப்பர் கோயிலுக்குள்ள போயிடுவோம். கருப்பர் கோயிலுக்கு வந்தா இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு. அவங்களுக்கு கூட அந்த கருப்பருக்கு மேல ஒரு பயபக்தி இருக்கிறது, திருடுறவனுக்கு கூட. அப்ப அந்த அந்த நம்பிக்கையை குலைக்கும் வகையிலே நீ அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியவில்லை என்றால் பரவாயில்ல, கொஞ்ச நாள் விலகி போயிரு. எப்ப அந்த பக்கம் வருதோ அப்ப நீ அந்த பக்கத்துல போ என்று இந்த அடித்தளத்தை ஒரு காலம் மறக்க கூடாது. அந்த ஒவ்வொரு கடமையை செய்கின்ற பொழுதும் அந்த கடமைக்கு உண்டான அடிப்படை கோட்பாடுகளை நீ கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் வள்ளுவர் முகப்பா அடித்தளமான அடித்தளத்தை தான் இங்க பேசுறாரு. மறப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும் என்பது எடுத்துக்காட்டாக சொல்லுகின்றார். எந்த தொழிலாக இருந்தாலும் உரனென்னும் தோட்டியான் ஊரைந்தும் காப்பான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு ஒரு செய்தியை தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்ற கருத்தினை வலியுறுத்துவதை பார்ப்பானை கொண்டு வலியுறுத்தி இருக்கிறார். அப்படிங்கிறதான் ஒழுக்கம் உடைமை குடிமை. ஏன் அவனை எடுத்துக் கொண்டிருக்கின்றால் அவனுடைய கருத்திலே அல்லது அவனுடைய மூதாதையர்கள் சொல்லிக் கொடுத்ததிலே உலகத்திலேயே சிறந்த ஒழுக்கத்தை உடையவன் நீதான் என்று சொல்லுகிறால் நீ அந்த ஒழுக்கத்தை நீ கடைபிடிக்க வேண்டும். அப்பதான் அந்த உன்னுடைய வாழ்வு கெடாது என்று சொல்லுகின்றார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதே கோட்பாடாக இருந்தாலும் வள்ளுவர் ஒரு எடுத்துக்காட்டாக பார்ப்பான் தன்னுடைய ஒழுக்கம் மேன்மை என்று கருதி கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே அது மறவாமல் ஓதுவது ஒரு மிகப்பெரிய இன்றியமையாத அடிப்படை செய்தியாகும். அந்த அடிப்படையை தவறாதே என்றுதான் இடித்து உரைக்கிறார் என்று சொல்லி தோன்றி புகழோடு தோன்றுக என்ற கருத்தினைத்தான் வள்ளுவர் இங்கே சொல்லுகிறார் என்று எங்களுடைய ஆசான் சுப அண்ணாமலையார் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆக பல்வேறு கோணங்களிலே இத்தகைய பெரியோர்கள் சான்றோர்கள் கருதுகின்ற கருதுகோள்களிலே தமிழனுடைய இந்த தமிழின் குடிமை, அந்த குடிமையிலே செய்கின்ற தொழில்களிலே எந்த வேறுபாடும் கிடையாது. ஆனால் அதற்கென்று உரிய செயல்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு தான் நம்ம ஸ்கில் பேஸ்டு அப்படின்னு சொல்றோம். ஒரு ஸ்கில் இருக்கு. தச்சனுக்கு அந்த தேய்க்கிறது சமமாக இருக்கக்கூடியதை கற்றுக்கொண்டு அவன் தச்சனாக மாற வேண்டும். அவன் கையில எந்த தொழில் உதவியும் இல்லாம ரஜினிகாந்த் படத்துல அப்படி இப்படின்னு செய்யறது மாதிரி செய்யக்கூடாது. அவன் பயிற்சியை பெற்று அந்த பயிற்சியை மறவாமல் வைத்து அவன் அந்த செயல்களை செய்ய வேண்டும். அப்பதான் நம்ம வாழ்விலே ஜெயிக்க முடியும் என்பதையாக சொல்லி ஸ்கில் பேஸ் ஸ்கில்ல எந்த ஸ்கில்லா இருந்தாலும் அதை செய்யுங்கள். இன்னைக்கு முதல்வர் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பல வகையான ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே பல வகையான ஸ்கில் அந்தந்த தொழில்களுக்கு தேவையானது. இன்னைக்கு கணினி முதன்மாக இன்னைக்கு நம்மளுக்கு கணினிகள் அல்லது இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு ஒரு சோதனைகளை தருகின்ற பொழுது ஒரு மாற்று ஏற்பாடு நம்மளுக்கு தருகின்றதை போல
இந்த பூமியிலே எவரவர் என்ன செயல்களை செய்தாலும் அதற்கு உண்டான தேவைகளை அறிந்து அந்த தேவைகளை கற்று மறவாமல் அதனை நம்முடைய செயல்பாடுகளிலே செய்ய வேண்டும் என்பதுதான் வள்ளுவனுடைய இந்த குறட்பாவின் கருத்து என்று சொல்லி, ஒழுக்கம் என்பது ஒவ்வொரு தொழிலுக்கும் உண்ட ஒழுக்கம் முகப்பு போல வேறுபாடாக இருந்தாலும் அடித்தளம் ஒன்று. அது அதனுடைய பேசிக்ஸ், அதனுடைய அடித்தளத்தை கற்றுக்கொண்டு மறவாமல் அதை செயல்படுத்துக என்பதுதான் இந்த குறட்பாவின் செயலாக சொல்லி, ஒழுக்கம் விழுப்பம் தரும். அந்த நல்லொழுக்கம் இருக்கின்ற இடத்திலே தொழிலை பொறுத்து அது சிறப்பாக இருப்பதற்கு நாம் மனதிற்குள்ளே நாம் தோன்றி புகழோடு தோன்றுக என்ற சிந்தனையோடு நாம் செயலாற்ற வேண்டும் என்பதாக சொல்லி, அருமையான அந்த வாய்ப்பினை தந்த கவின்கலை வேந்தர் சத்யா அவர்களை வணங்கி பாராட்டி, இந்த நிகழ்விலே இணைந்து நம்மை ஊக்குவிக்கின்ற அத்தனை பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும், குறிப்பாக மிகச்சிறந்த ஆளுமை தொல்காப்பிய தொண்டர் ஐயா அவர்களுக்கும், அமெரிக்கா மகள் அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும், கேலக்சியில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் அண்ணா விருதாளர் சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும், நம்முடைய புறநானூற்று செல்வர் அழகுராஜா அவர்களுக்கும், வாழும் வரலாறு கூட்டு மாவட்ட ஆளுநர் எங்களது மதிப்பிற்குரிய பத்திரிகை ஜாம்பவான் கோபால் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய நண்பர் இன்று இணைந்திருக்கக்கூடிய கண்ணப்பன் குமரேசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்தினை தெரிவித்து வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிகச் சிறப்பு. ஒரு குறட்பாவை எடுத்துக்கொண்டு ஒழுக்கத்தின் சிறப்புகளை உலகளாவிய பார்வையாக, ஒழுக்கம் உயிரை விட மேன்மையானது, தொழிலால் தான் ஒழுக்கம் மேம்படும் என்று பார்ப்பான் வேதத்தை மறந்தாலும் அந்த வேதத்தினுடைய தொழிலை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இன்னொரு தொழில் ஆபிரகாம் லிங்கன் அவரோடு ஒப்பிட்டு எந்த தொழிலாய் இருந்தால் என்ன என்று கிரிக்கெட் போன்ற பல செய்திகளையும் அண்ணா சொன்னது போல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இப்படி தேவநேய பாவனார் சுப அண்ணாமலை போன்ற பல அறிஞர் பெருமக்களுடைய உரைகளோடு கூடி கிட்டத்தட்ட இந்த நிகழ்வை எத்தனை தடை வந்தாலும் ஸ்கில்ஸ் எல்லாம் பற்றி சொல்லும் போது அறிவியல் வளர்ச்சியில் நிகழ்வு நம்ம காணொளியின் மூலம் இருந்தாலும் கூட தக்க சமயத்தில் இங்கு தோன்றிக்கோளோடு தோன்றிய என்பதற்கு இணங்க காலத்தால் செய்த உதவி என்ற நிலையில் அன்புடன் ஆனந்தி அம்மா அவர்கள் அங்கிருந்து நமக்கு இருட்டாக இருந்தால் பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டு, அறிக்கையின் விளக்கு, மெழுகுவர்த்தி, இன்வெர்டர் என்று வந்த நிலையிலும் இந்த நிகழ்வு தடைபடாமல் 8000 கிலோமீட்டர்ல இருந்து கூட ரெக்கார்டிங் லேப்டாப் மூலம் உதவி செய்திருக்கிறார்கள். அம்மாவுக்கு நன்றி, நிறுவனருக்கு நன்றி, துணைத் தலைவருக்கு நன்றி. இப்பொழுது கருத்து கேட்கும் நேரம். முதலாவதாக தலைமைச் செயலாளர், அதன் பிறகு நம்முடைய தொல்காப்பிய தொண்டர் ஐயா அவர்கள் தயார் நிலையில் கருத்துடன். வணக்கம் ஐயா. தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேர இயக்கத்தின் நிறுவனர் கவின்கலை வேந்தர் ஐயா அவர்களுக்கும், தமிழால் இணைவோம் துணைத் தலைவர் தங்கமங்கை ஐயாரின் பின்னிய போராளி மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், இந்த இணைப்பிலே உரையாற்றிய நமது வாழும் வரலாறு ஐயா அவர்களுக்கும், இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற புறநானூற்று செம்மல் அழகராஜா ஐயா அவர்களுக்கும், தொல்காப்பிய செம்மல் ஐயா அவர்களுக்கும், நெல்லை கவிஞர் பன்னாட்டு இயக்குனர் கவிஞர் அம்புலநாதன் அவர்களுக்கும், வாழும் கோபாலஜி அவர்களுக்கும், இன்னும் இதில் இணைந்திருக்கின்ற அத்துணை தமிழ் அறிஞர்களுக்கும், என்னுடைய கண்ணப்பன் குமரேசன் என்ற ஐயாவும் இணைந்திருக்கிறார். ஆக அத்தனை பேருக்கும் என்னுடைய பணி வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஐயா அவர்கள் மிகச் சிறப்பு. ஒரு குறளை எடுத்து விளக்கமாக ஒழுக்கம் என்பது ஏன் தேவை, ஒரு வாழ்க்கைக்கு எந்த குடியில பிறந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த குடியில பிறந்தாலும் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு மட்டுமல்ல அந்த குடிக்கும் பெருமை இல்லை என்பதுதான் உண்மை. ஆக மனிதன் வாழ்க்கையிலே ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வள்ளுவர் எழுதிய அந்த குறளை எடுத்து எல்லாருடைய உரைகளையும் கொடுத்து இங்கே சொன்னது மிக சிறப்பாக இருந்தது ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக தொல்காப்பிய தொண்டர் ஐயா
கலைமாமணி ஐயா வாருங்கள். மிக அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும். நமது பேராசிரியர் முதல் அவர்கள் மிக அருமையாக இந்த பொருளை எடுத்து விளக்கினார்கள். நாம் வரலாற்று அடிப்படையில் சிலவற்றை சிந்திக்க வேண்டும். தமிழ் அந்தணன் வேறானவன், ஆரிய அந்தணன் வேறானவன். உண்மை அதுதான். தமிழ் அந்தணன் நமக்கு தெரியும். ஞானசம்பந்தர் கவுண்டில்ய கோலத்தில் பிறந்த தமிழ் அந்தனர், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தன் என்று சுந்தரரால் புகழப்பெற்றவர். அவர் எந்த இடத்துலையும் தமிழ் ஞானசம்பந்தன், தமிழ் வண்டமிழ் எப்படி சொல்லும்போவர். இவர் தமிழ் அந்தனர். தொல்காப்பியர் குறிப்பிட்ட அந்தனரும் தமிழ் அந்தனர் தான். வள்ளுவர் கூறிய அந்தனரும் தமிழ் அந்தனர் தான். இந்த பார்ப்பான் என்பவன் பிறப்பொழுக்கத்தில் தமிழ் அந்தனர் குன்றியது இல்லை. அந்தணன் என்போன் அறவோன் மற்றவருக்கும் செந்தன்மை பூண்டுள்ளார். நான் இப்போ இந்த முதுகலை சைவ சித்தாந்தத்தில் படிக்கும்போது சிந்து வெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் தமிழ் மக்கள் என்பதை நிறுவி ஆரியர் அனாரியர், ஆரியர் என்பவர் யார், அனாரியர் என்பவர் யார் என்பதை தெளிவாக சொல்றாங்க. இந்த ஆரியர்லேருந்து ஆரியர்கள் வந்தவன் அத்தனை பேரை பார்ப்பான்ட்டான். ஐயரன் அவங்க, அதாவது அவன் எல்லாமே நாங்கள் தானான்ட்டான். இந்த பார்ப்பனரைத்தான் நான் நினைக்கிறேன் வள்ளுவர் குறை சொல்கிறார். மரப்பினும் ஓத்து கொளராக பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கிருந்தான். பிறப்பொழுக்கம் குன்றிருக்கிறான். அதனால தான் வள்ளுவர் இங்கே தாடி இருக்கிறார். இன்னொன்றையும் நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். எனக்கு நினைவு சரியாக இருக்குமானால் திருமூலரின் 519வது பாட்டு நன்றாக நாம் நினைவில் கொள்ள வேண்டிய பாட்டு. பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அச்சித்தால் போர் கொண்ட வேந்தற்கு பொல்லா வியாதியுமாம் பார்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாம் என்றே சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தான் என்றார். அவரும் இந்த பார்ப்பனை சாடு சாடு என்று சாடுகிறார். உங்களுக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். ஒண்ணுமே நமக்கு புரியாது. அதாவது இது ரொம்ப, அதாவது நம்ம எல்லோரும் கண்டு மனம் நொந்து போகின்ற நிலை என்னன்னா, திருநாவுக்கரசர், ஞானசம்பந்தர், சுந்தரர் பாடிய கோயிலெல்லாம் இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் எழுதியிருக்கிறான். அது என்ன தமிழிலும்? தமிழில் தான் வர வேணும். இவன் எதை உதறான்னு நமக்கு என்ன தெரியும்? ஆனால் தட்டில் 100 ரூபா வச்சுக்கினா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மரியாதை நடக்கும். இந்த பார்ப்பனன் தான் பிறப்பொழுக்கம் குன்றிய பார்ப்பனாக இருக்கிறான். நூலே முக்கோல் கரகம் என்ற ஆயுங்காலை அந்தன நூலே முக்கோல் கரகம் ஆயுங்கால அந்தனருக்குரிய அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கன்வர். ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல். ஈதல்லாம் கிடையாது. எந்த பாப்பாம கொடுக்குறாங்க எடுத்து? ஈதல், ஏற்றல் தான். அந்த வகையில் இந்த பார்ப்பனைத்தான் வள்ளுவர் தெளிவாக கூறியிருக்கிறார். பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் மரப்பினும் ஓத்துக்கொளராகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் என்பது அவர் காலத்தில் அது நடந்து இருக்கிறது. அதனால தான் அது அப்படி இப்படி சொல்லியிருக்கார். இதுவும் ஒழுக்கத்தில் ஒன்றுதான்டா, கெட்டு போகாதரா, கெடுக்காதரா, மக்களை கெடுத்துக்கிறாங்க, பல வகையில் கெடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த எந்தெந்த மாதம் நமக்கு ஒத்துக்கொள்ளாது என்று சொல்லிவிட்டு அவன் அந்த மாதம்லாம் செய்வான். குறிப்பாக மார்கழி மாதத்தில் நமக்கு ஒத்துக்காதுன்னுவான், ஆனால் அவன் செய்வான் எல்லாத்தையும். ஆடி மாதத்தில் நமக்கு உங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு ஆனால் அவன் செய்வான். அப்படி எப்படி அது? இந்த வகையில் தமிழ் அந்தணர்கள் வேறு, ஆரிய அந்தணர்கள் வேறு. ஆரியத்திலிருந்து வந்தவன் அத்தனை பேரும் அந்தனர் தான் சொல்லிக்கணும். அப்படி தமிழ்ல அதாவது எப்படின்னா ஒழுக்கத்தால் மேம்பட்ட ஐயா இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் கருத்து பேசுவோம் ஐயா. சரி, என்னை பொறுத்தவரை அதாவது இங்கே வள்ளுவர் குறிப்பிட்டது, அதாவது யாராக இருந்தாலும் ஒழுக்கம் குன்றக்கூடாது, அதாவது எல்லோரும் உயர்ந்தவர்கள். இந்த வகையில யாராக இருந்தாலும் இங்க இது ஒழுக்கமுடைமைன்னு சொல்லிட்டு இங்க பார்ப்பன சொன்னதால் தான் நான் சொல்றேன். அந்த வகையில மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். குறிப்பாக
அந்தனர் என்பவர்கள் தன்னுடைய ஒழுக்கத்திலிருந்து குன்றக்கூடாது, அவன் படித்ததை மறந்து விட்டாலும் திரும்பி படித்து கொள்ளலாம் என்று கூறி வள்ளுவர் இந்த குறளை நிறைவு செய்திருக்கிறார். அவருடைய உள்நோக்கத்தை வள்ளுவர் மிக தெளிவாக நிறைவேற்றிருக்கிறார் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, சிறப்புங்க நன்றி ஐயா. ஐயா, நன்றி. அடுத்து கூட்டு மாவட்ட ஆளுநர் பேராசிரியர், அதன் பிறகு நண்பர்களுடைய சிறப்பு பேச்சாளருடைய நண்பர் முனைவர் கன்னியப்பர் குமரேசன் ஐயா. முதலாவது கூட்டு மாவட்ட ஆளுநர் வாருங்க ஐயா, சுருக்கமாக. நன்றியா. தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர் மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி எம்ஏஆர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பெருமைக்குரிய மதிப்பு முனைவர் அழகராஜ் ஐயா அவர்களுக்கும், எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக திகழக்கூடிய பெருமைக்குரிய சிறந்த முதல்வர், நம்முடைய இன்றைய பேச்சாளர், இந்த நிகழ்வினுடைய பொறுப்பாளர், பெருமைக்குரிய பல்வேறு சிந்தனைகளை எல்லாம் தொகுத்து சொன்ன நம்முடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கும், வாழும் வரலாறு முதல்வர் ஐயா அவர்களுக்கும், நம்மளை நல்வழி நடத்தக்கூடிய பெருமைக்குரிய நம்முடைய தொல்காப்பிய தொண்டர் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய தலைமைச் செயலர் ஐயா அவர்களுக்கும், இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அழகராஜ் ஐயா, அவங்க அன்புடன் ஆனந்தி அம்மையார், நல்ல இக்கட்டான சூழல்ல நான் இருக்கிறேன், உமக்கு ஏன் பயம், இதோ வந்து விட்டேன் என்று சொல்லி இந்த இணைப்பை நம்மளுக்கு எடுத்து கொடுத்தாங்க. அவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கண்ணப்பன் குமரேசன் ஐயா அவர்களுக்கும், இணைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை தமிழஞ்சங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா, 2 செய்தி. ஒன்று தொல்காப்பிய தொண்டர் ஐயா சொன்னதுக்கு ஒரு மறுப்பு என்ன அப்படின்னா, இந்த தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும், தமிழாலும் அர்ச்சனை செய்யப்படும், இது வேண்டியதே இல்லை. இருக்கிறது தமிழ்நாடு, இருக்கக்கூடிய மின்சார வசதி, அடிப்படை வசதிகள் எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து கிடைக்குது. ஆனா தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படிங்கிறது வேண்டியதே இல்லை. அந்த பலகையை முதல்ல கழட்டி போடுறதுக்கு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு உண்மையிலே மான உணர்வு இருந்தா அதைத்தான் நம்ம செஞ்சிருக்கணும். அதை இன்னும் செய்யாம நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இது ஒன்று. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த ஒரு திருக்குறளை எடுத்துக்கொண்டு, மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பினும் பிறப்பொழுக்கம் குன்றத்திடும். ரொம்ப எளிமையான விளக்கம். ஆனா எவ்வளவு சான்றுகளை கொண்டாந்து நம்மளுக்கு கொட்டி கவுத்திருக்கிறாரு நம்முடைய இன்றைய பேச்சாளர் ஐயா அவர்கள். ஐயா, நீ வேதத்தை மறந்துட்டா கூட திருப்பி கற்றுக்கொள்ளலாம். ஆனா உன்னுடைய பிறப்பு ஒழுக்கம் இருக்கிறதே, அதை நீ மறந்து விட்டால், அதை சரியாக பின்பற்றவில்லை என்றால், தான்றோன்றித்தனமாக திரிவேயே ஆனால் உனக்கு உன்னுடைய புகழ் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு ஒளிந்து விடும். நீயும் உயிரோட இருக்கணும். ஏன்னா பிறப்பொழுக்கம் போயிடுச்சுன்னா நீ வாழவும் முடியாது. அந்த சிந்தனையை பெரிய அளவிலே நமக்கு எடுத்து சொன்ன நம்முடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு சான்றாக அவருடைய அந்த ஒரு குறளுக்கு சான்றாக உரையாசிரியர் முதல்ல பரிமேலழகரை எடுத்துக்கொண்டார். அவர் கற்ற வேத நூல்கள் எல்லாம் மறந்தாலும் இழிகுலத்தான் ஆவான். மறந்துட்டா போச்சு, அவன் சாதாரண குலமா போயிடுவான், அவன் பிராமணன் அல்ல. உயர்வு தாழ்வு பற்றியும் சொல்கிறார் பரிமேலழகர். மூவா அவர்கள் அதே பொருளை பின்பற்றுகிறார். ஆனால் குடிப்பிறப்பு மாறிவிடும் என்று சொல்லுகிறார். சாலமன் பாப்பையா ஐயா, அதே போல தேவனைய பாவாணர், நம்ம அடிகளார் பெரியவர், கற்ற வேதம் மறந்தாலும் கற்றுக்கொள்ளலாம், மறத்தலில் சிக்கல் இல்லை, அது எல்லாருக்குள்ள இயல்புதான். ஆனால் பிறப்பொழுக்கம் இரண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த பிறப்பொழுக்கம் இருக்கு பாருங்க, அது முழுவதும் கெட்டு போயிடும். கொஞ்சம் மாறினா கூட எல்லாமே போய் சேர்ந்து. எங்களுடைய முதல்வர் ஐயா பெருமைக்குரிய அண்ணாமலை ஐயா, முகப்பா அடித்தளம், பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க திரைப்படத்திலையும் நம்ம வடிவேல் சொல்லியிருக்கு. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா, அடித்தளம் நன்றாக இல்லாமல் இருந்தால் கட்டடத்தை தாங்க முடியாது. எனவே கட்டடத்தின் மேல் தோற்றம் மாறி அமையலாம், அடித்தோற்றம் மாறவே கூடாது. அதற்குரிய செம்மையான செயல்பாடுகளை எல்லாம் முன்னோக்கிய திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை சரியாக இருக்கும், கட்டமும் பிடிப்பாக இருக்கும். அதே போல பறவையை கண்ணான் திரையிசை பாடலை சொல்லி இது எதனை கண்ணான் மனிதன் மதந்தனை படைத்தான். எதை பார்த்து மனுஷன் மதத்தை படைச்சான். அது நம்மளா சொல்லிக்கிறதானே தவிர அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒன்றே இல்லை.
எல்லாரும் பிறக்கிறாங்க, பிறக்கிறது போலவே விரும்பி இறந்து போயிடுறாங்க. ஆனா எல்லாத்துலயும் மாறுபட்ட சிந்தனையோடய செயல்பட்டு இருக்கோம். அது தேவையில்லை, அது தேவையில்லை. அதை ஒருநிலைப்படுத்தணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட நோக்கம். ஆன்மாவும் இறைவனும் கலக்க முடியுமா? கலக்க முடியும். பக்தி இலக்கியத்துல நம்ம எல்லாத்தையுமே அதை பார்த்துருக்கோம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அடிப்படை ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நான் ஒழுக்கத்தை மீறி நடப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா மனிதனாகவே நீ வாழ முடியாது. தோன்றி புகழோடு தோன்று அகுதியில் தோன்றலையும் தோன்றாமே நன்று. ஸ்கில் பேசிஸ் இப்ப தமிழக முதல்வர் வந்து எப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒழுக்கம் ஒவ்வொரு தொழிலுக்கும் உண்டு. ஒழுக்கத்தை விட்டுட்டு ஒரு மனிதன் பெரிய மனிதன் சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை பல்வேறு சிந்தனை வழியாக வலியுறுத்திய நம்முடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து அமைகிறோம். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா, மிக சிறப்பு. அடுத்ததாக சிறப்பு பேச்சாளருடைய நண்பர் முனைவர் விண்ணப்பன் குமரேசன் ஐயா அவர்கள். வணக்கம். குமரேசன் சொல்லலாம். கேக்குதுங்கயா? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே நீ முழங்கு அப்படிங்கிற இந்த கான்செப்டை வந்து தமிழால் இணைந்து தமிழார்ந்த தங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். என்னுடைய நண்பர் சந்திரமோகனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வணக்கம். அவர் இன்னைக்கு உங்களோட என்னை கனெக்டில் வச்சுருக்காரு. ஸோ இந்த திருக்குறளுடைய இதை வந்து நம்ம மோகன் வந்து ரொம்ப அழகாக சொன்னார். ஆக்சுவலாக திருக்குறள் வந்து ஒரு யூனிவர்சல் கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் இருக்குது. இப்போ புக்ஸ் வந்து எப்போவுமே 2 கைண்ட் இருக்கும். ஒன்று வந்து புக் ஃபார் அவர், அதாவது புக் ஃபார் அவர் இந்த நேரத்திற்குள்ள புத்தகம், அல்லது புக் ஃபார் எவர் எப்பொழுதுமே உள்ள புத்தகம். அப்படிங்கிற பொழுது பார்த்தோம்னா அது வந்து புக் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிலிருந்து எந்த குறள்களும் 1330 குறள்களுமே வந்து சிறப்பானவை. அதில் அந்த ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற இந்த குறளில் வந்து ஒழுக்கம் உயிருக்கு ஈக்குவல், ஒழுக்கம் இஸ் ஈக்குவல் டு உயிர் அப்படிங்கிறார் வள்ளுவர். அதை அவர் கரெக்டாக சொன்னார். அப்புறம் ஒரு முக்கியமான குறளை சொல்கிறார், மரப்பினும் ஒத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும் அப்படிங்கிறார். அதாவது ஒருத்தர் வந்து வேதத்தை மறந்துடலாம், ஆனால் அவர் கேரக்டர் போயிடுச்சுன்னா அவருடைய குடிப்பிறப்பு ஒழுக்கமெல்லாம் போயிடும். ஸோ த கேரக்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தென் வாட் எவர் ஹி ஹஸ் ஸ்டடிட். ஹி கேன் ஃபர்கெட் வாட் எவர் ஹி ஸ்டடிட், பட் ஹிஸ் கேரக்டர் கேனாட் பி லாஸ்ட் அப்படிங்கிறார். அதுதான் சொல்கிறார் கேரக்டர். அந்த பார்ப்பானுங்கிறத ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இலக்கியம் படித்தவங்க, அறிவியல் படித்தவங்க எல்லாருமே அவங்க தான், யாராக இருந்தாலும் சரி. பார்க்கக்கூடியவர்கள் பார்ப்பான், மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான். இந்த பார்ப்பானுங்கிறது வந்து நோ நீட் டு கோ இன்டீரியர். அதாவது எந்த இலக்கியத்தையும் விஞ்ஞானத்தையும் அறிவியலையும் கற்றுக்கூறுகிறார்களோ அவர்களெல்லாம் பார்ப்பார்கள். வேதங்களை கற்றுக்கூற எல்லாரும் வேதத்தை கற்றோம்னா அவங்க எல்லாரும் வேதம்னா எல்லா இலக்கியமும் கூட வேதம் தான். ஸோ அப்படிங்கிற இதில் ஒரே ஒரு குறளை வந்து நான் இதுக்கு கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். ஐ திங்க் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு குறளை, குன்றின் அணையாகும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணையச் செய்யின் அப்படிங்கிறார். மானம் என்கிற அதிகாரம், ஒழுக்கம், இந்த மானம் என்கிற அதிகாரத்தோட கனெக்ட் பண்ணோம்னா, குடிப்பிறப்பால் மலை போல் உயர்ந்தவரும் தம் குடிப்பிறப்பின் உயர்வு தாழ்வதற்கு காரணமாகிய செயல்களை ஒரு குன்றிமணி அளவு செய்தாலும் தம் பெருமையிலே தாழ்வர். அதாவது இந்த குறள் கொஞ்சம் அந்த இதுக்கு வந்து, ஏன்னா அந்த ஒழுக்கத்திலேருந்து கொஞ்சம் இது குறையும் போது அவங்களுடைய கேரக்டருடைய இது வந்து இதாகிற மாதிரி தான். குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணையச் செய்யும். மலை போல இருந்த அந்த புகழ் அந்த சின்ன செயலால குன்றி அந்த பெருமையிலிருந்து தாழ்ந்து போய்விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு குறளை இதோட இணைத்து வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. தங்கள் அனைவரையும் அறிவு சார்ந்த தமிழாக்க மக்கள் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐ திங்க் இன்னும் ஃபர்தர் இந்த மாதிரி நன்றி. நல்ல ஒரு கருத்துரை. தாங்கள் தொடர்ந்து வந்தும் பங்கு பெற்றும் சிறப்புரையும் ஆற்ற உங்களை வரவேற்கிறோம். நன்றி. இப்பொழுது நமக்கு இணைப்பூரை எல்லாம் தடையில்லாமல் வழங்கிய அமெரிக்க நம்முடைய பன்னாட்டு இயக்குனர் தங்கமங்கை அன்புடன் ஆனந்தி அம்மா அவர்களே. ஐயா நன்றிங்க ஐயா.
அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் எங்கள் பெருமைக்குரிய கவின்கலை வேந்தர் திரு சத்யா அவர்களுக்கும், நம் தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர் பாரதி கண்ட புதுமை பெண் மதிப்புரை முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கம். பொலிவாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பேராற்றல் எங்களுடைய என்றும் மார்க்கண்டேயன் எங்கள் மதிப்பிற்குரிய சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கு முதல் வணக்கம். நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்நாள் சாதனையாளர் புறநானூற்று புதல்வர் அழகராஜா ஐயா அவர்களுக்கும், எங்கள் தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் பல வெற்றி செயல்களுக்கு வழிகாட்டியாக உறுதுணையாக நிற்கக்கூடிய பேராற்றல் எங்களுடைய ஐயா வாழும் வரலாறு சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், இணைப்பில் இருக்கும் நம்முடைய புதிதாக இணைந்திருக்கக்கூடிய நம்ம ஐயாவின் நண்பர் கண்ணப்பன் குமரேசன் ஐயா அவர்களுக்கும், என்றும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பாசத்தின் திருவுரு கலைமாமணி தொல்காப்பிய சுமல் பத்மநாபன் அப்பா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இணைப்பில் இருந்து சென்ற சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் இனிய வணக்கம். ரொம்ப சிறப்புங்க ஐயா. எப்பொழுதுமே ஐயாவுடைய உரையை கேட்கும் பொழுது எங்கும் சுட்டப்படாத உரைகள் தாண்டி நீங்க நம்ம ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு தலைப்பு வச்சு அந்த தலைப்பை வாசிக்கும் போது உங்களுக்கே சிரிப்பா வருது. எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ரசிச்சு நீங்க சொல்லக்கூடியதை நாங்களும் அதை அப்படியே உள்வாங்க முடியும். அந்த அளவுக்கு ஒழுக்கம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். தேவநேய பாவானர் சொன்ன அந்த ஒரு விஷயம் என் மனசுல அப்படியே பச்சுன்னு ஒட்டிக்குச்சு. அவர் சொன்னார் பாருங்க, நீ என்ன வேணா படிச்சுட்டு போ, நீ எவ்வளவு பெரியவனா வேணா இருந்துட்டு போ, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நீ இருக்கிறது தமிழ்நாட்டுல, அப்போ தமிழுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடு. அது அடிப்படை இல்லையா? எந்த ஒரு சமூகத்தில் இப்ப நம்ம இங்க நான் அமெரிக்கால இருக்கேன்னா இங்க நம்ம வேலைக்கு போகும்போது நான் பட்டு உடுத்தி பூ வைத்துதான் வருவேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற இருப்புக்கு தகுந்த மாதிரி நான் என்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனா நான் வீட்டுல இருக்கும்போது நான் ஏன் இஷ்டத்துக்கு இருப்பேன், அது என்னுடைய விருப்பம். அப்ப ஒரு சமூகத்தோடு ஒட்டி இருக்கணுங்கிறது அந்த கட்டமைப்புக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை மரியாதை. அது கூட இல்லாம நீங்க சொன்ன பிறகுதான் யோசிச்சாட்ட ஆமால்ல அப்படின்னு. அப்ப இந்த சமஸ்கிருதம் எங்க பார்த்தாலும் திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பத்தி நம்ம ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி நம்ம இங்க எல்லோருமே அறிவு சார்ந்து இலக்கியம் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள், யாருக்கும் எதிரி அல்ல. அதை பத்திலாம் நம்ம பேசல. ஆனால் அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அதை திணிக்க முயற்சி பண்ணும்போது நமக்கு வருத்தம் வருது. அத அன்னைக்கே அவர் சொல்லி வச்சிருக்கிறாரு பாருங்க, நீ என்ன வேணா படிச்சுட்டு போன, படித்தது வேதத்தை கூட நீ மறந்து விடலாம், ஆனால் அடிப்படை ஒழுக்கத்தை மறந்தால் அதை ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறப்பான பல விளக்கங்கள் எல்லாமே ஐயா சொன்னாங்க. ஐயாவுடைய வருத்தம் எனக்கும் புரிஞ்சுதுங்க ஐயா. சென்ற முறை நான் தாயகம் வந்தபோது நிறைய கோவில்களில் இங்கே தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏண்டா எங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு எங்க மொழியில செய்யறத சிறப்பா போட்டிருக்கீங்களே அப்படின்னு வருத்தமா இருந்தது. இன்னும் கூடுதலாக சில கோவில்கள்ல தமிழில் அர்ச்சனை செய்ய கூடுதலாக ஒரு 100 ரூபாய் கொடுக்கும் கூட போட்டிருந்தாங்க. ஏன்னா என்ன கொடுமை சார் அப்படின்ற மாதிரி, என் மொழியில என் நாட்டுல நீ வந்து அர்ச்சனை பண்றதுக்கு நான் உனக்கு கூடுதல் தொகை கொடுக்கணுமான்னு கேட்கிற மாதிரி. நான் பண்ணல. நான் தூரத்துல இருந்து சாமியை மட்டும் பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டேன். எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. இது வந்து பல சிந்திக்கக்கூடிய ஒரு விடயங்கள். ஐயா அவர்கள் இன்று ஒழுக்கமுடைமையில் மிகச் சிறப்பாக ஆற்றொழுக்காக வழங்கிய பேச்சிற்கு ஐயா அவர்களுக்கு பாதம் பணிந்த வணக்கம். நன்றியும் ஐயா. நல் வாய்ப்பிற்கு நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா, நன்றி. இப்பொழுது களம் நிறுவனர் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஐயா வாருங்கள். சரஸ்வதி அம்மா இருந்தாங்க. மகிழ்ச்சிங்க. சரஸ்வதி அம்மா போயிட்டாங்க போல இருக்கு. நல்லது, ஒரு சிறந்த நிகழ்வு. ஐயா தெளிவா கேட்டேன். ஐயா நீங்க எத்தனை திருக்குறள் சொன்னீங்க? மியூட்ல பேசுறீங்க ஐயா. இன்னைக்கு ஒன்றுதான் சொன்னேன். பேசுறீங்க. நான் 10வது திருக்குறளும் தொட்டிருக்கீங்க. ஆமா, மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க. 4வது திருக்குறள் ஐயா பேசியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப எல்லாரும் சொன்னபடி இது அதாவது நம்ம நிகழ்ச்சியை வந்து இன்னும் கொஞ்சம் கருத்தெல்லாம் சுருக்கி இருந்தா இத ஒரு கருத்தரங்கமா வச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே கருத்தரங்கமாக பேசி விட்டார்கள். அதனால அது தேவைப்படாது. ஆனால் பார்ப்பான் என்பது ஒரு ஜாதியை குறிக்கவில்லை அப்படின்றது மீண்டும் நம்ம சொல்லணும். பார்ப்பான் என்ன, பறவை போல வாழ்பவன் தான் பார்ப்பான். எலி போல வாழ்வன், தனக்கென சேர்த்து வைத்துக் கொண்டிருப்பவன் எலி போல வாழ்பவன்.
தனக்குன்னு எதுவுமே சேர்க்காம, அதாவது ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களாகவோ இல்ல அறவோர்களாகவோ வாழக்கூடியவர்கள் வந்து தனக்குன்னு சேர்த்து வைக்க மாட்டாங்க. தான் அதாவது தான் சம்பாதித்ததையும் மற்றவங்களுக்காக கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது போன்ற மக்கள், அதாவது ஆசிரியர்கள், கற்றதை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், பொருளை கொடுக்கக்கூடியவர்கள், இல்ல தனக்குன்னு எதையுமே சேர்த்து வைக்காம இருக்கவங்க தான் பார்ப்பான். அதாவது பார்ப்பனர்கள் அப்படின்றதே பறவைகள், அந்த எது பார்க்க இந்த பறவைகள் போல வாழ்பவர்கள். அவங்க கூட்டுல அவங்களே நினைச்சாலும் சேர்க்க முடியாது அப்படின்றதுதான் அதோடைய பொருள். நம்ம அந்தனருக்கு, அதாவது நம்ம ஐயரோ இல்ல பிராமின், அது ஒரு குலத்தை சொல்வதாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் ஒரு பிறப்பு அப்படின்னு நம்ம வரும்போது ஒரு மனிதன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மாறுறான். தனக்கு அதாவது ஒரு தாய்மை உணர்வு வரும்போது அவன் மிகப்பெரிய சேவை செய்யக்கூடிய மனிதனாக மாறிவிடுகிறான். அடுத்தவருடைய அப்படின்னா அவனுடைய பிறப்பு அங்க வேற ஒரு பிறப்பு அங்க நடந்தது. அதுவரை சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தவன் அதை கொடுக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ இந்த மாதிரி வரும்போது வள்ளுவர் என்ன சொன்னதாக நான் ஐயா சொன்னது போலவே ரெண்டு ஒப்பீடுகள் தான். அதாவது கற்றதை மறக்க கூடாது, அந்த குலத்தோட சேர்த்து அவர் சொல்லவே இல்லை. கற்றது மறக்க வாய்ப்பு இருக்கு, மறந்துடும், ஆனால் அது மீண்டும் மோதிக்கொள்ளலாம். ஆனால் உன்னுடைய ஒழுக்கம் குறைந்து போயிடுச்சுன்னா நீ இதுவரை சம்பாதிச்ச எல்லாமே போயிடும் அப்படின்னு. அதாவது நீ படிச்சதை கூட நீ மறந்துடலாம், ஆனால் உன்னுடைய நல்ல குணங்களை இழந்து விடாதே அப்படின்னு சொல்வதாகவே நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அதைத்தான் ஐயாவும் சொன்னாங்க. பல உரைகள் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஐயா அவர்களுக்கும் வணக்கங்கள். ஐயா அவர்களுக்கு ஏன்னா மிக சிறப்பான தேடுதல், நிறைய உதாரணங்கள், நிறைய உலகளாவிய இது. ஆனா இத ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ள நம்ம அடைக்கிறதும் சரியில்லை, அது தமிழ் இனத்துக்குள்ள அடைக்கிறதும் சரியில்லை அப்படின்றதுதான். ஏன்னா வள்ளுவரை உலகளாவிய போகும்போது அப்படின்னா வள்ளுவர் உலக பொதுமுறைன்னு நம்ம சொல்ல முடியாம போயிடும். ஒரு இனத்திற்குள்ளாக ஒரு செயலை அவர் சொல்லிவிட்டார் என்றால் அவர் அப்பனா அது தப்ப. வள்ளுவர் அந்த மாதிரி பேசக்கூடிய மனிதர் அல்ல, அதுவும் கிடையாது. அப்பனா ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பத்தி பேசிட்டாரு அப்படின்றது கிடையாது. ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஆசிரியர் என்பவர் அந்தனர். யாரெல்லாம் அடுத்தவர்களுக்கு, அது அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு செய்யக்கூடிய அந்த மனதால் இருக்கிறார்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்ப்பனர்கள் தான் அப்படின்றத நம்ம வந்து அந்தனூர் என்போர் அறவோர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதுவும் நம்ம ஜாதியை சொல்லலை, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்பனா அந்த ஒரு மாற்றம் கெட்டு போயிடும். இத்தனை நாள் நீ சம்பாதிச்ச பேர் கெட்டு போயிடும் அப்படின்றத தான் இங்க அவர் பேசுகிறார் என்பது என்று என்னுடைய கருத்தாக சொல்லி இதை மிக சிறப்பாக வழங்கிய நம்முடைய ஐயா, நம்முடைய வாழும் வரலாறு சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆளுநர் பல்நாள் சாதனையாளர் அழகராஜா ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைமைச் செயலாளர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், நம்முடைய தொல்காப்பிய செம்மல் ஐயா அவர்கள், கூட்டு மாவட்ட ஆளுநர் பன்னாட்டு இயக்குனர் நம்முடைய அன்புடன் ஆனந்தி அவர்கள் இன்று இணைந்து ரொம்ப ஆழமான கருத்துக்களை ஒரே மாதிரி எல்லாருமே வந்து ஒரு இனத்தை சாரும் போது இல்ல அப்படி இல்லை அப்படின்னு சொன்ன கண்ணப்பன் ஐயா அவர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள், பாராட்டு. யாராவது விட்டுட்டுன்னா கலந்து கொண்டு சென்ற சரஸ்வதி அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகளை சொல்லி இந்த நிகழ்வையும் இன்றைய நிகழ்வையும் நாம் நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை இறைவர்களால் சந்திப்போம். வாழிய செந்தமிழ் திருச்சிற்றம்பலம். வாழிய தமிழர். வாழ்க வாழ்க தமிழர். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.